குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை பத்தி தான் நான் பேச வந்திருக்கேன். நம்மளுடைய பிரபஞ்சத்திலே ஒரு முக்கியமான ஒரு கோள்களுக்கு நம்ம பயப்படுறோம் அப்படின்னா அது நம்மளுடைய சனி பகவான். ஏன்னா சனி பயிற்சினாலே எல்லாரும் பயப்படுவாங்க. அடுத்தபடியா யாருக்கு நம்ம பயப்படுவோம் அப்படின்னா நம்மளுடைய ராகு பகவானை பத்தி தான். இப்ப ராகு எந்தெந்த பாவகத்துல நிக்குது, என்ன மாதிரியான லக்னத்துக்கு அது செயல்படுது, பாதகாதிபதியா செயல்படுதா இல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்குதா? ஏன்னா நீங்க எல்லா கிரகத்தையும் எங்க இருக்குதோ அதை நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஆனா ராகு மட்டும் அந்த ப்ரெடிக்ஷன் கொண்டுட்டு வரும்போது நிறைய குழப்பங்கள். ஏன்னா அவரே பாத்தீங்க அப்படின்னா எந்த பாவகத்துல இருந்து எப்படி கொடுப்பாரு. ஸோ அவருடைய ஆண்டு காலங்கள் எல்லாம் ஒரு 3 வகையா பிரிச்சு அந்த 3 வகையா அவர் எப்படி கொடுப்பாரு, என்ன மாதிரியான பார்வைகள் அவர் செயல்படுவாரு அப்படிங்கிறது இதை ரொம்ப டிப்பிக்கலா. அது மட்டும் இல்லாம அதை கரெக்டா கணிச்சு அதை சொல்லும் போது அதே மாதிரி பண்ணணும் அப்படின்னா அந்த ராகு கொடுக்கக்கூடிய அந்த காலங்கள், ராகு கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே சூப்பரா அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா ராகு போல் கொடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த 2026ல மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் இப்போ நிறைய பேர் நம்ம சொல்ற கருத்துக்களை நீங்க எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இது பொது கருத்துக்கள். ராகு இந்த பாவகத்துல இருந்து இப்படி எல்லாம் செய்வாருங்கிறது பொது. உங்களுடைய ஜாதகத்துல ராகு எந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லணும். இப்ப உதாரணமா இப்ப ராகு நம்மளுடைய கோச்சாரத்துல 11ஆம் இடத்துல இருக்காரு. இப்ப நீங்க ஒருவேளை ஒரு லக்னமா இருந்து உங்களுடைய லக்னத்துல இருந்து 2ஆம் இடத்துல ராகு இருந்தாருன்னா அப்படின்னா அந்த 2, 11 கனெக்ட் பண்ணி தான் அந்த சுய ஜாதகத்துல பார்த்து சொல்ல முடியும். அப்போ நாங்க பொதுவா சொல்லக்கூடிய இந்த கோச்சார கருத்துக்களை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்க. பார்க்கும்போது அது ஒரு தெளிவான விளக்கம் கண்டிப்பா கொடுக்க முடியும். அதே மாதிரி ராகு அப்படிங்கிறது யார் அப்படின்னா அவர் ஒரு நிழல் கிரகம். அவர் ஒரு போகக்காரகன். அவர் ஒரு கற்பனை நாயகன். அவர் ஒரு லக்ஸூரியஸ்க்கு ஒரு தலைவன், ஆடம்பர வாழ்க்கைக்கு உரியவன். அவரோட திங்கிங்க்கு ஒரு கட்டுப்பாடே கிடையாது. ராகு அப்படிங்கிறது நம்மளோட எண்ணங்கள். நீங்க சொல்றீங்க பார்த்தீங்களா, எதெல்லாம் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றீங்களோ அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு. இதுக்கு எல்லாமே உகந்தவர் நம்மளுடைய ராகு பகவான் தான். ஏன்னா பொதுவா ராகு எந்த இடத்துல இருந்து, ஒருவேளை எக்ஸாம்பிள் 5ஆம் இடத்துல இருந்துன்னா ராகு கற்பனையிலே கொடுத்துக்கிட்டே இருப்பார், நிறைய எண்ணங்களை தோண வச்சுக்கிட்டே இருப்பார். அப்போ அந்த ராகுவோட மேனிஃபெஸ்டேஷன்ல எது பெஸ்ட் அப்படிங்கறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம், எந்தெந்த பாவங்களுக்கு அவர் எப்படி செயல்படுறாரு அப்படிங்கறது இப்ப நம்ம பார்த்திடலாம். மேஷ ராசி முதல் மீன ராசி வரை ராகுவோட பலன்களை பற்றி நம்ம பார்க்கலாம். தனுசு ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு ராகு நின்ற பலன்களை எப்படி கொடுக்க போறாரு அப்படின்னு பார்க்க போறோம். இப்பதான் சனி அர்த்தாஷ்டம சனி அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. அது பொதுவா சனி அப்படிங்கிறது கர்மகாரகன். நாம என்ன மாதிரியான நற்பலன்களை செய்தோம், நாம என்ன மாதிரியான தீய செயல்களை செய்தோம், யாருக்கு என்ன கெடுதல் செய்தோம் அப்படிங்கிறது நமக்கு நேரம் நல்லா இருக்கும் போது இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணாலுமே அன்னைக்கு நமக்கு எதுவுமே பாதிக்காது. இதெல்லாம் எப்ப பாதிக்கும் அப்படின்னா சனியோட பார்வை. இப்ப யாருக்கெல்லாம் இருக்கு சனியோட பார்வை முக்கியமா அஃபெக்ட் ஆகிறது சிம்மம், அடுத்தது தனுசு. இதெல்லாமே பாதிப்பு ஏற்படும். அடுத்தது 7 நாட்டு சனி, அது ஒரு தனி கேட்டகரி. இப்போ சனி மீனத்திலிருந்து 10ஆம் பார்வையா தனுசு ராசியோட லக்னத்தை பார்க்க போகிறார். அப்போ தலை, லக்னம் என்றால் தலை, தேவையில்லாத சிந்தனைகள், நீங்க என்னென்ன பண்ணீங்களோ அதோட விளைவுகளை இப்போ நீங்க பார்க்க போறீங்க 4ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துல பார்வையில இருந்து. அப்போ நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அர்த்தாஷ்டம சனியும் பாக்குது. இப்ப நான் தனுசுக்கு சனி அர்த்தாஷ்டமா போய் 10ஆம் பார்வையா வேற பாக்குது. அப்போ என்னன்னா டபுள் சனி வேலை போயிடுது. ஓகே, தனுர் ராசிக்காரர்களுக்கு யார் அவங்க அப்படின்னா 2க்கும் 3க்கும் உரியவங்க. இப்ப ராகு அந்த இடத்துல 3ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ 3ஆம் இடத்துல ராகு அப்படிங்கிறது உங்களோட முயற்சி, உங்களுடைய பேர் புகழ்ச்சி. இந்த ராகு என்ன பண்ணுவார், இந்த காலகட்டத்துல ஒரு 50-50யா வேலை செய்வார். ஒரு சில விஷயத்துல நீங்க பண்ண எல்லா விஷயத்துக்கும் முயற்சிக்கும் ஒரு நல்லது கொடுத்தாலும் அதுக்கு ஆப்போசிட்டா உங்க புகழ்ச்சிக்கு கெடுதல் வரக்கூடிய கெட்ட பேர் அவமானங்கள் சனியோட தாக்கத்தினால வரப்போகுது. அப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்போ உங்களோட 6ஆம் இடத்து அதிபதியும் இப்போ ராகு கூட இணைகிறார். அப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கடன் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு, அவங்க எல்லாம் இப்ப நெருக்கடிக்க ஆரம்பிக்க போறாங்க. ஏதோ ஒரு பிளான்ல ஒரு டிராப்ல மாட்ட வைக்க போறாங்க. இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கும்.
இதுல இருந்து நீங்க தப்பிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? சனிக்கு வந்து எப்பவுமே என்னன்னா, எல்லாமே செஞ்சதை கொடுத்துட்டா அது பிரச்சனை கிடையாது. எல்லாத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும், எல்லாத்துக்கிட்டையும் செஞ்சதை கொடுக்கணும். நீங்க யாரெல்லாம் ஏமாத்துனீங்களோ முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு பதில் சொல்லுங்க. நல்லது பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. நான் சொல்றது வந்து இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய நபர்கள் மட்டும் இந்த ஒரு யோசனை எடுத்துக்கோங்க. இப்ப நல்லது அப்படின்னா என்ன அப்படின்னா, லக்னாதிபதியே குருவா இருக்காரு இல்லையா? அப்ப குரு வந்து வக்ரமா இருக்கும்போது என்ன அப்படின்னா, நம்ம யோசனைகள் கொஞ்சம் பேடா போகும். நம்ம வந்து நல்லதுன்னு நினைச்ச ஒரு விஷயம் செய்யும்போது அது தப்பா போகும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த காலகட்டத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. 3ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப். ஜாக்கிரதையா இருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஷிப். ராகு இருக்காரு. அப்ப ராகு போகக்காரகன். அப்ப வந்து குரு ரொம்ப நல்லவரு. குருவே மாத்தக்கூடிய அந்த ராகு. ராகு யார் கண்ட்ரோலும் போமாட்டாங்க. நிழல் கிரகம் இல்ல. குருவே ராகுவே கூட இருந்தாலும் ராகு சுபத்துவம் ஆயிடும். குரு வந்து கெட்டவராயிடுவாரு. அப்போ அப்பேற்பட்ட அந்த ராகுவே இப்போ உங்களுடைய 3ஆம் இடத்துல இருக்கும்போது உங்கனாலே உங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் இப்ப கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிடுங்க. யாரை நம்பியும் எதுவுமே நீங்க இந்த காலகட்டத்துல பண்ணாம இருக்கணும். இந்த டிசம்பர் வரைக்கும் ஜாக்கிரதையா இருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பிசினஸ் மூவா இருக்கட்டும், புதுசா தொழில் தொடங்குறதா இருக்கட்டும். ஏன்னா என்னென்ன ஈக்குவல் பண்றாங்களோ அதுக்கு ஈக்குவலான பிரச்சனையை ராகு கொடுத்துக்கிட்டே இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு ஜாக்கிரதையா இருங்க. அதே மாதிரி உங்களுடைய லக்னாதிபதி 7ஆம் இடத்துல வக்ரமா இருக்கிறதுனால இப்ப வந்து நீங்க ஒரு வீடு, ஒரு கடன் வாங்குறீங்க அப்படின்னா ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா வந்து கமிட்மெண்ட் ஓவர்லோட அந்த ராகு வந்து எண்ணங்கள் மூலியமாவும் முயற்சி மூலியமா கொடுத்துருவாரு. ஆனா பணம் கிடைக்காம கஷ்டப்பட்டு கடன் வாங்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா சனி பார்வை கடன் வாங்க வைக்கும். அப்ப தேவையில்லாத போய் அன்வான்டட் கமிட்மெண்ட்ஸ்ல போய் நுழைஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்ப சனி தலையை பார்க்கறதுனால அந்த பிரச்சனையை கொடுக்கும். ராகு அதை பெருக்கம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. முடிஞ்ச அளவுக்கு வந்து இதை கட்டுப்பாடு பண்ணுங்க. இது வந்து யோசிச்சு பண்ணுங்க. யாருக்கும் வந்து அதிகமா கடன் வாங்காதீங்க. யாருக்கும் சைன் போடாதீங்க.